கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 9:13. ஆமென். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். ஆமென். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்தை போய் கற்றுக்கொள்ளும்படி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் தன் கரத்தை நீட்டியே அன்பாய் அழைக்கிறார். மத்தேயு 9:12 இயேசு சொல்வார், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்ற சிந்தனையோடு, அதனால தான் கிறிஸ்து போதித்த வாழ்க்கையை, கிறிஸ்து போதித்த அறிவுரைகளை, கிறிஸ்து போதித்த நற்செய்திகளை தூய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:1 எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? இந்த காலை பொழுதிலே நமக்கு கிடைக்கின்ற முதல் கேள்வி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆலோசனையின் கர்த்தர், ஆலோசனையின் அதிகாரி, ஆலோசனையின் நாயகன். இது ஜெபிக்க வேண்டிய நேரம். ஜெபிக்க வேண்டிய நேரம் என்று சொன்னால் கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற வேண்டும். கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற்றுள்ளீர்களா என்ற கேள்வி. ஊக்கம் பெறும் பொழுது அன்பினால் ஆறுதலும், தூய ஆவியினால் தோழமையும், பரிவுள்ளமும் இரக்கம் கொண்டுள்ளீர்களா? 2 வகையான கேள்விகள். ஒன்று, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? 2வது, அன்பினால் ஆறுதலும், தூயாவியினால் தோழமையும், பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை யாரும் பிரிக்க முடியாது. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடையே இருக்கட்டும். ஆமன் பார்தர்களே, ஒவ்வொரு நாளும் அப்ப செய்ய வேண்டியது என்ன? அப்படியானால் வாசிக்கலாம் 2:2. ஆமென். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து
என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஆமேன் ஆமேன். அப்படியானால் கிறிஸ்துவிடம் இருந்து ஊக்கம் பெற்று அன்பினால் ஆறுதலும் தூயாவினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் பெறும் பொழுது நாம் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்வோம். ஒருமனத்தவராய் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நிறைவாக்குவோம். இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டி அழைக்கிறார். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபம் என்று சொன்னால் ஆண்டவரோடு உரையாடுவது, ஆண்டவரோடு பேசுவது. ஆண்டவரே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். வெறும் விண்ணப்பங்களை மட்டும் ஆண்டவரிடத்தில் சொல்வது அல்ல தேவஜனமே. அவரோடு உரையாட வேண்டும். கொண்டுள்ளீர்களா, பெற்றுள்ளீர்களா என்ற கேள்விக்கு நம்மிடத்திலே பதில். நாம் பேசணும், ஆண்டவரோடு பேசணும். இப்போ ஆண்டவர்கிட்ட பேசணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:3. ஆமென். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். ஆமேன் ஆமேன் ஆமன். பார்த்தவர்களே, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை, கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். அப்படி என்றால் நல்ல வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிடத்தில் இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமன் பார்த்தவர்களே, அப்படியானால் செய்ய வேண்டியது என்ன? செபிக்க அழைக்கப்படுகிறோம். இறையிறக்கத்தின் செய்தி மிக அழகாக சொன்னது. செபிக்க அழைக்கப்படுகிறோம். செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். பிலிப்பியர் 1:27 சொல்லுகிறது, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வோம். அவருடைய நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் இருந்து ஊக்கம் பெறும் பொழுது, என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின் மேல் என் வல்லமை வெளிப்படும். ஆமன் பார்த்தவர்களே, அப்படியானால் பிலிப்பியர் 1:29 சொல்வதைப் போல கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். நம்முடைய போராட்டம், போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மகனே. போராடு என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மகனே.
மகளே. இது ஜெபிக்க வேண்டிய நேரம். இறையிறக்கத்தின் சிந்தனை மிக அழகாக சொல்லப்பட்டது. என் குழந்தாய், நீ ஏன் உன் இதயத்தில் எப்போதும் அவநம்பிக்கைக்கு இடமளிக்கிறாய்? ஏன் அவநம்பிக்கைக்கு இடமளிக்கிறாய்? கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். மறந்துடாதீங்க. அந்த அருள் தகுதியில்லாத தானம் விண்ணகத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற வேண்டும். அல்லேலூயா. இதற்காக நாம் ஜெபிக்கணும். இது ஜெபிப்பதற்கான நேரம். அதனால தான் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்யவில்லையா? உனக்கு சமாதானத்தை தருவது நான் அல்லவா? உனக்கு முன்பாக இருக்கும் வழி எதுவென உனக்கு தெரியாதவங்க கூட உன்னை வழிநடத்த நீ என்னை அனுமதிக்க வேண்டும். நீ அனுமதிப்பதில்லை. உன்னை வழிநடத்த நீ என்னை அனுமதிக்க வேண்டும் என்று நான் உன்னை கேட்கிறேன். பின் ஏன் நீ உன்னையே இவ்வளவு சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறாய்? சங்கடப்படாதீங்க. அதனால தான் பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். ஆமென். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். ஊழியம், கிறிஸ்துவின் ஊழியம், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி நடக்க முழு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். முழு முயற்சி செய்வோம். ஜெபிக்கணும். இது ஜெபிக்க வேண்டிய நேரம். மறந்து போகாதீங்க. ஏனென்று சொன்னால், இந்த நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் அவற்றையும் செய்யும் பொழுதுதான் இந்த நெறிகட்ட, வாசிக்கலாம் 15ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது தான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழுவீர்கள். உலகின் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஆமென். என் குழந்தாய், நீ ஏன் உன் இதயத்தில் எப்போதும் அவநம்பிக்கைக்கு இடமளிக்கிறாய்? நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளாக திகழ ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். கரம் பிடித்து நடத்துகிறீர், கண்மலை மேல் நிறுத்துகிறீர். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை நம்மளிடையே இருப்பதற்காக ஜெபிக்க வேண்டிய நேரம்.
கிறிஸ்துவிடம் இருந்து ஊக்கம் பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டிய நேரம். அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டிய நேரம். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தராய் இருக்க ஜெபிக்க வேண்டிய நேரம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் கொடாமல் மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுவதற்கு ஜெபிக்க வேண்டிய நேரம். நீங்கள் யாவரும் நம்மை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். ஜெபிக்க வேண்டிய நேரம். இதுதாங்க கருத்து. ஜெப கருத்தே இதுதான். இது நம்ம மறந்து போறோம். கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம். எனக்கு வலுவூற்றுனை துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு அனைத்தையும் நான் குப்பையாக கருதுகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவனுடைய சமூகத்தில் பிலிப்பியர் 3:1 சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். அன்பார்ந்தவர்களே, பிலிப்பியர் 3:7 சொல்லுகிறது, எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அதற்காக ஜெபி. மீகா 6:8 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ மானிடா, நல்லது எது என உனக்கு அவர் காட்டியிருக்கிறாரே. மீகா 6:8 வாசிப்போமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆமென், ஆமென், ஆமென். வேறு எதை ஆண்டவரிடம் கேட்கிறார்? கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற ஜெபம். அவருடைய அன்பிலிருந்து பிரியாமல் அவருடைய அன்பினால் ஆறுதலும் தூயாவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கம் பெறுவதற்கு ஜெபிக்கணும். ஜெபிச்சு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக, உண்மை துன்புறுத்துவர்களுக்காக, உங்களை பழி சொல்ல பேசுபவர்களுக்காக, உங்களை ஏமாற்றுகிறவர்களுக்காக, துரோகம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய எதிரிகளுக்காக, பாவிகளுக்காக ஜெபிங்க. ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ, திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோன்னு சொல்லி, ஆண்டவரே நீர் பேசும், நீங்கள் பேசுங்கப்பா. அதுதாங்க ஜெபம். ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வது உமக்காக. ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வாழணும் ஆண்டவரே. 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, அப்படியானால் நீங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:2. அப்படியானால் நீங்கள் அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஆமென், ஆமென். நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரிவினையை மறந்து ஒருமனப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஆசை ஆவியானவருக்கு. அதனால ஜெபி. ஆமென்.
நாம் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு வாழ்வதே நிறைவான மகிழ்ச்சி தரக்கூடியதாக ஒன்று என்று நம்மால் சொல்ல முடியும். செபி. எல்லாரும் தூய ஆவினால் இயக்கப்படுவதால் தோழமை உணர்வு மேலோங்கி சமூகத்தில் ஒன்றுபட்டு இருத்த வேண்டும். ஜெபி. பரிவும் இரக்கமும் உடன் சகோதர சகோதரர்களுக்கு காட்டுவதன் வழியாக இறைவன் பரிவும் இரக்கம் நிறைந்தவர் என்பதை உறுதிப்படுத்த ஜெபி. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்காக என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு முடிவெடுக்கணும். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமதி கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பழானவைகளை சீர்படுத்து விட்டீர், பழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அவன் வாழ்ந்தவர்களே, மோசே குறித்து பார்க்கும் பொழுது, மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார். இதுதான் ஜெபம். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயில் நின்று கொள்ளும். அப்பொழுது கடவுள் மோசையிடம் பேசுவார். 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். 33:10 விடுதலை பயணம். ஆமென். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஆமென். வணங்கி தொழுவர். அதுக்கு தாங்க ஜெபம். இது ஜெபிக்க வேண்டிய நேரங்க. மோசே வரும்போது அப்படியே அவருடைய பிரசன்னம் வரும். இந்த கூடாரத்தில், சந்திப்பு கூடாரத்தில் அவருடைய பிரசன்னம் வருவதை நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள். அவருடைய பிரசன்னத்திற்காக அவர்கள் தாங்கி காத்திருப்பார்கள். நீங்களும் நானும் அதிகாலையில் இறையிறக்கத்தின் செய்திக்காக காத்திருக்கிறோம். அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும். அதனால தான் 11ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல பேசுவார். மறந்து போயிடாதீங்க. நண்பரிடம் பேசுவது போல ஆண்டவர் பேசுவார். மோசே ஜெபிப்பார். மிரியம் தண்டிக்கப்படுகிறாள்.
அதனால தான் மோசைட்ட ஆண்டவர் எப்படி பேசுவான்னா, எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க. அவர்களுக்கு கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். உங்களுள் இறைவாக்கினர் இருந்தால், உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராக என ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் தாசன், என் அடியான் மோசையோடு அப்படி அல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். இன்று நம்மோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நேர்முகமாகவும் தெளிவாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் பேசுவார். ஜெபிக்கணும். அதுதான் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க அவருடைய பிரசன்னை இறங்கும். அல்லேலூயா. அதனால தான் மோசே இறந்த பிற்பாடு அவரை அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லப்போனால் அவருக்கு கல்லறை கிடையாது. இப்போ மோசே மீது ஆண்டவர் எவ்வளவு பற்றுதல் வைத்திருந்தால் மோசே அப்படியே ஆண்டவர் அவர் கையில் போயிட்டார். அவர் ஒரு சின்ன தவறு தான் பண்ணியிருந்தார். கானான் தேசத்தை நீ காண மாட்டாய். ஆனால் அவருக்கு ஊழியம் செய்த மோசேனை ஆண்டவர் விட்டாரா? அவன் என் தாசன், என் அடியான். மோசையோட அப்படியல்ல, என் வீடு முழுவதும் அவனே நம்பிக்கைக்குரியவன். எனவே அவரை அப்படியே எடுத்திருப்பார். அவருக்கு கல்லறை கிடையாது. மோசேனுக்கு கல்லறை கிடையாது. அப்போது ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு சிறப்பானது. இயேசு எங்கெல்லாம் போனாரோ இறந்த வீட்டுக்கு அடக்கத்திற்கு அவர் செல்ல மாட்டார். இறந்த பிற்பாடு தான் போவார். இறந்த பாடையை தொட்டு தான் சுகப்படுத்துவார். சடலத்தை தொட்டு உயிர் பெற செய்வார். ஆனால் இங்கே மோசைக்கு என்ன பண்ணுறாரு? அடக்கத்துக்கு போகலை, உயிர் பெற செய்யலை. ஆனால் மோசையை அப்படியே எடுத்துக்கொண்டார் தன்னுடைய வசம். அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியம் செய்கிற மோசை என் தாசன், என் அடியான். இப்போ மோசைக்கு எவ்வளோ வேல்யூ பாருங்க. என் தாசன், என் அடியான். மோசையோடு அப்படி அல்ல, என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன் என்ற சிந்தனையோடு ஜெபி மகளே. உன் இதயத்தில் எப்பொழுதும் அவநம்பிக்கைக்கு இடமளிக்காதே. அவர் எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு சமாதானத்தை தருவது அவர். அதான் இன்னைக்கு கேள்வி. உனக்கு சமாதானத்தை தருவார். அவநம்பிக்கைக்கு இடமளிக்காதே. உன் இதயத்தில் எப்போதும் அவநம்பிக்கைக்கு இடமளிக்கிறாய். வேண்டாம், அவநம்பிக்கை வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு அவர் செய்கிறார். உனக்கு சமாதானத்தை தருவது அவர் மாத்திரமே. உன்னை வழிநடத்த எப்போதும் அவரை அனுமதிக்க வேண்டும். என் சொந்த இஷ்டப்படி செல்லாது, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.